ஓம் உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பத்தி பார்க்கலாம் வாங்க. அந்த மூலிகை இதுதான் கொடிவேலி. இதுதான் கொடிவேலி. இத கிராமப்புறங்கள்ல நெறைய இருக்கும். கொடிவேலி. இது 8 அடி, 7 அடி வளரக்கூடிய ஒரு மூலிகை. அந்த அளவுக்கு வளரும். நல்ல தண்ணீர் பகுதியில இருக்கிறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 10 அடி கூட வளரும். இது வறண்டு பூமியை கூட தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை கூட சொல்லலாம். இந்த பூக்கள் பாருங்க, வெண்மை நிறத்துல இருக்கும். காய்கள் பாருங்க. காய்கள் சின்ன சின்னதா இருக்கும். இலைகள் சின்ன இலைகள போல இருக்கும். இந்த மூலிகை இந்த மூலிகை பசத்தன்மை பாருங்க. பசத்தன்மை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒட்டி ஒட்டி இருக்கும். கம்மு போல ஒட்டும் இந்த பசத்தன்மை. பாருங்க பசத்தன்மை இப்படி இருக்கு. இந்த காய்களும் அதே மாதிரிதான். இந்த பூக்கள் பாருங்க, வெண்மை நிறத்துல 4, 5 இதழ்கள் இருக்கும். பார்க்கிறதுக்கே ஒரு அழகா இருக்கும். அவ்வளவு ஒரு ஈர்க்கும். இப்போ ஒரு மனிதன் ஒரு பாதைக்குள்ள செல்லும் போது இந்த பூக்களை பார்த்தாக்கல, அந்த பூக்களும் இந்த செடி இந்த தாவரமும் பிடிச்சி இழுக்கும். ஒரு மனிதனை இழுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு இதுக்கு. அப்படியே பார்க்க இழுக்கும். இது வசிய மூலிகை கூட சொல்லலாம். இது எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது மாந்திரீக குணத்துல மாந்திரீக குணத்துல நிறைய விதத்துல பயன்படுத்துறாங்க. மருத்துவ குணத்திலும் நிறைய பயன்படுத்துறாங்க. இது மருத்துவ குணத்துல நிறைய உடம்புல ரீதியாக பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி. இதுதான் கொடிவேலி. கொடிவேலின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இது சொல்லணும்னா அற்புதமான மூலிகை. இதை பத்தி நிறைய சொல்லலாம். அதனால நிறைய சொல்லலாம் இந்த மூலிகை பத்தி. நாம ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த மூலிகை எப்படி எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு. மாந்திரீக குணத்தை மட்டுமே பார்க்கலாம். ஏன்னா மருத்துவ குணத்தை நாம சொன்னோம்னா சில பேர் தவறான மொழியில பயன்படுத்தி அது சைடு எஃபெக்ட் ஏதாவது ஒண்ணு ஆயிரும். அதனால முறையா மாந்திரீகம் நம்ம கற்றது என்ன, மாந்திரீகம் மட்டும் நான் கற்றேன். அந்த கற்றதும் நான் உங்களுக்கு கற்பித்து விடுகிறேன். அதனால நான் கத்துக்கினது நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நீங்களும் கத்துக்கணும். என்னுடைய ஆசை என்னன்னா, இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல இந்த ஒரு மூலிகை அப்படி சொன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய குறிக்கோளும். ஒவ்வொருத்தரும் இதுக்கு எதுக்கு பயனாகுதுன்னாக்கல, நிறைய பேரு நிறைய பிரச்சனை நோயால பாதிக்கப்பட்டு நிறைய முடியாம உடல் ரீதியாகட்டும், ஒரு வயசானவங்கள சின்னவங்க பெரியவங்க முதல் படுத்து படுக்கையோட இருப்பாங்க. உடம்பு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மூலிகை பார்த்து காப்பு கட்டுங்க. அதாவது ஒரு நல்ல நாள் மூலிகை பறிக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எந்த மூலிகை பறிச்சாலுமே வசியத்துக்கு உண்டான மூலிகை ஞாயிற்றுக்கிழமை எடுங்க. அந்த நாள் எடுத்து இதுக்கு என்ன சொல்லுங்க, முதல் நாள் அந்த இருக்கிற இடத்தை போய் சுத்தம் பண்ணி ஒரு மஞ்சா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊத்தி காப்பு கட்டி அந்த நாள் பூஜை பண்ணிருங்க. மறு ஞாயிற்றுக்கிழமை போய் இதை பறிங்க. என்ன பறிக்கிறேன்னு சொல்றீங்கன்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இது யாராவது ஒரு கஸ்டமர் வராங்க, யாராவது ஒருத்தர் வராங்க, இல்ல உங்களுக்கே அப்படின்னாக்கல ராஜா, அதாவது இப்போ ஒரு ராஜாவுக்குன்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். ராஜாவுக்கு இந்த மாதிரி உடல் ரீதியா பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மூலிகை கிட்ட முறையிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த காப்பெல்லாம் கட்டுறீங்கல்ல, அந்த காப்பு கட்டுற இடத்துல போயிட்டு முறையிடுங்க. நான் இந்த மாதிரி ராஜாவுக்கு எடுக்க போறேன், அவளுக்கு உடல் ரீதியா பிரச்சனைன்னா அவருடைய நோய் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சுக்க. சில பேர் இப்போ ஒரு இடத்துக்கு வராங்கன்னா ஒரு சோதிக்கணும், அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கா, இல்ல அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனையா, இல்ல ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்க தெரியணும். ஒவ்வொரு மாந்திரிகவாதிகளும் முதல்ல உக்காடுறாங்க அப்படின்னாக்கல, ஒரு மனிதன் உக்காடுறாங்க முன்னாடி அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு மாந்திரிகவாதிகாப்பட்டவர்கள் தெரியணும். நாம என்ன பண்றோம், எது ஒண்ணும் தெரியாம சில மாந்திரிகவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மொத்தமா வராங்க. அவங்க சும்மா கண்ணை மூடினும் போது தலை வைப்ரேஷன் அப்படியே சுத்தும். இப்படி சுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க,
மூலிகை வந்து பேய்க்கு பேய் விரட்டி பேய் மிரட்டி இந்த மாதிரி சில மூலிகைலாம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ண கட்டி கொடுத்த பின்னாடி ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது மறுபடியும் அதே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை ஏன் அப்படி வருதுன்னா முதல்ல வந்து ஒரு மாந்திரிகப்பட்டவர் வந்து ஒரு மனிதன் வரான்னா அவனுக்கு என்ன பிரச்சனைன்றது முதல்ல நம்ம சோதிக்கணும். சோதிக்காம நம்ம எந்த ஒரு மந்திரமாகட்டும் ஒரு தாயத்தாகவும் போடக்கூடாது. அதனால சொல்றேனே தவிர முதல்ல வந்து சோதிங்க. அதனால அவர் உடல் ரீதியா என்ன பிரச்சனை, அவருக்கு ஒரு ஒரு ஆள் வந்து வயிறு வலிக்குதுன்னுவாரு, ஒரு ஆள் வந்து நெஞ்சு வலிக்குதுன்னுவாரு. இதனால வந்து முதல்ல சோதிக்கணும். அதாவது அப்படி பேய் பிடிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னாக்கல பேய் மிரட்டின்னு ஒரு 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 இலை இருக்கு. அந்த இலைய வந்து முதல்ல வந்து சின்னதா ஒரு கடுகளவு அவங்க நாக்குல வந்து கொடுங்க. நாக்குல கொடுத்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட பேயனா இருக்கட்டும் கண்டிப்பா ஓடி போயிடும். அப்படி ஓடி போச்சுன்னா நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லணும். நாம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பணத்துக்காக இப்போ ஒரு ஒரு எவ்வளோ ஒரு 5000 கொடுங்க, ஒரு 10,000 கொடுன்னு வாங்கிருவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே பிரச்சனை தான் வரும். இதனால நிறைய கெட்ட பேரு கூட வாங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து சோதிச்சு அவங்களுக்கு என்னன்னா முறையான படியில நாம ட்ரீட் பண்ணணும். அதுதான் ஒரு மாந்திரிகவாதி. முழு மாந்திரிகவாதின்றது அதுதான். அத வந்து சில பேர் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூலிகை போயிட்டு சொல்லணும். இந்த மாதிரி ராஜாவுக்கு இதோட உடம்புல வந்து நெஞ்சு வலி இல்ல உடல் ஏதாவது பிரச்சனை, இந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லி முறையிடுங்க. முறையிட்டு பறிச்சுட்டு வந்துருங்க. பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு 11 நாள், ஒரு நாளைக்கு 1008 தடவைன்றது ஒரு மந்திரம். அதாவது காளி உக்கிரமான ஒரு தெய்வத்தை வந்து மந்திரத்தை வந்து உபயோகிக்கணும். அந்த மந்திரத்தை வந்து என்ன உபயோகிக்கணும், காளி, வராகி, பைரவர், முனேஸ்வரர், இது ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வத்தை வந்து முறையிடணும். எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு முறையிட்டீங்கன்னா அந்த 11 நாள் தினமும் 100 ஒரு நாளைக்கு 1008 தடவை உச்சரிங்க. அந்த மந்திரத்தை உச்சரிச்சு இந்த நோயை உச்சாடனம் பண்ணுங்க. உச்சாடனம் பண்ணி அந்த 11 நாள் கழிச்சு அந்த அந்த நோயாகப்பட்டவர்களுக்கு வந்து கொடுங்க. அந்த கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலுமே குணமாகும். அது அவ்வளவு சக்தி இந்த கொடிவேலிக்கு. அதனால இந்த கொடிவேலி வசித்திக்கும் பயன்படுத்தலாம், விரட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால ஆகர்ஷணம், அதாவது இந்த மூலிகை வந்து ஆகர்ஷத்துக்கும் பயன்படுத்தலாம், வசியம், மோகன, ஆகர்ஷணம் இதுக்கு 3த்துக்கும் பயன்படுத்தலாம், விரட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். இதோட இன்னும் 2 மூலிகையும் இருக்கு. அந்த மூலிகையும் சேர்த்து இதோட எட்டி வேருமே போடுங்க. இதுக்குள்ள எட்டி வேர் போட்டீங்கன்னா இது வெள்ளை இருக்கு அந்த 3மே போட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நோய் இருந்தாலுமே விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து எடுத்து அனைவரும் பயன்படுத்துங்க. அதுதான் என்னுடைய நோக்கம் கூட சொல்லுவேன். அதனால சித்தர்கள் வந்து கையாண்ட இந்த ஒரு மூலிகை, இந்த மூலிகை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு டவுட்டு அப்படி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. அப்போதான் உங்களை டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். இதை வந்து ஒரு தாயத்து முறையில செஞ்சு போட்டீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்கலாம் அழுகுது, பிறழுது, அப்படி இந்த துள்ளி உழுகுது அப்படி இப்படின்னு இந்த மொழி கூட செஞ்சு இந்த மாதிரி ஒரு 5 நாள் என்ன பண்ணோம், ஒரு 5 நாள் மந்திரம் உச்சாரணம் பண்ணி கட்டினீங்கன்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பேய் பிசாசு இருந்தாலுமே விளக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.